சேவையாற்ற வேண்டும். இந்த தமிழ் மக்களை எங்களுடைய அரசாங்கத்துடன் இணைக்க வேண்டும், தமிழ் மக்களை சிங்கள மக்களுடன் இணைக்க வேண்டும், இணைத்து ஒரு இன உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் இன்று நான் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவை இந்த விடயத்தில் அதை ஒப்பிட்டு பார்ப்பதும் அல்லது அதை பற்றி நாங்கள் தேவையில்லாமல் பேசுவதும் என்னை பொறுத்தவரையில் ஒரு தேவையற்ற விடயமாக தான் நான் கருதுகின்றேன். அவை எதிர்காலத்தில் இதனால் எதிர்ந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி வரும் பொழுது உங்களுடன் சில போராளிகளும் வந்திருப்பார்கள். அவர்களது எதிர்கால நலன் கருதி நீங்கள் மேற்கொண்டிருக்கும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் என்ன என்று எங்களுக்கு கூற முடியுமா? இதோட வெளியேறுகின்ற பொழுது 6000க்கும் மேற்பட்ட போராளிகள் வந்தார்கள். இன்று அவர்கள் அனைவருமே இன்று ஒரு குடும்ப வாழ்க்கைகளில் இணைந்து இன்று ஒரு சாதாரண மக்களாக இன்று அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். பாரியளவில் எங்களுக்கு பெரிய தேவைகள் அவ்வாறு இருக்கவில்லை. அதாவது அந்த அவர்களுக்கு வளங்களை கொண்டு உள்ள வளங்களை கொண்டு பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு கூட சென்றிருந்தார்கள், சென்று நிறைய உழைத்திருக்கின்றார்கள், தற்பொழுது வருகின்றார்கள், திருமணம் முடித்திருக்கின்றார்கள், குடும்பமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல சில அரசு சர்வதேச நிறுவனங்களுடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம். கதைத்து சில வளங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அதாவது தொழிற்பயிற்சி மையங்களில் தொழில்களை கற்றுக்கொள்வதற்கும் மற்றது நிறைய வளங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். தற்பொழுது இன்னும் ஒரு பாயோடு அது மட்டுமல்ல, அனைத்து வங்கிகளுடனே நாங்கள் கதைத்து கடனுதவிகளை அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் பெறுவதற்கான வாய்ப்புகளை கூட நான் தற்பொழுது ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். அதாவது தொழில்களை சிறு தொழில்களை அவர்கள் ஆரம்பிப்பதற்கு கடன் உதவிகளை வங்கிகளூடாக பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். அவ்வாறான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றது, நிறைய இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் தான் கூறுவேன். அதை விட்டு நான் பெருமை அடைகின்றேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைக்கு வெகு விரைவில் தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இது எந்த வகையில் எந்த அளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அத்துடன் எவ்வளவு சீக்கிரம் இந்த தீர்வு திட்டத்தை அவர் முன்வைப்பார் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இது ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடுதான் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இன்று நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை தான் முதலில் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறார் ஜனாதிபதி. என்று கடந்த இரவு கூட நாங்கள் அது சம்பந்தமாக கூடிய முடிவெடுத்தோம். நிச்சயமாக நாங்கள் என்னை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கின்ற தலைவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும் எங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்று ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த ஒரு சாதாரண மனிதர், அவருடைய பேசலாம், கதைக்கலாம், கதைத்து பெறக்கூடிய ஆற்றல் இந்த அவரிடம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவருக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், தமிழ் மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்த வேண்டும் என்பது மிகவும் கவனமாக இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு தான் இன்று கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, அபிவிருத்திகள் நடக்கின்றது. அதில் அவர் மிகவும் கவனமாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழர்களின் மனங்களிலே இடம் பிடித்த ஒரு தலைவராகவும் அவர் மாறி வருகின்றார். ஏனென்றால் இன்று இருந்த அனைத்து ஜனாதிபதிகளாலும் ஒருவரால் கூட தமிழை பேச முடியாது. ஆனால் இன்று எங்களுடைய ஜனாதிபதி தமிழை கற்று இன்று அதில் வார்த்தைகளை பேசி வருகின்ற பொழுது மேடைகளிலே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் அவர் உண்மையிலேயே அதை உள்ளத்தில் இருந்திருந்தால் அதை பேசுகின்றார், அதை கற்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார் என்று அவரை தொடர்ந்து பல அமைச்சர்கள் தமிழ் கற்றுக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். என்றால் அந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து செயற்பட்டு வருகின்ற தலைவர். அவர் வரப்போகிற தேர்தல் நிச்சயமாக நாங்கள் அனைத்து தமிழ் மக்களும் ஜனாதிபதியை ஆதரிக்க வேண்டும். ஆதரிக்கின்ற பொழுதுதான் அந்த அரசியல் தீர்வை பற்றி அவருடன் பேசுவதற்கான ஒரு பாரிய அதிகாரங்களுக்கு வரும். ஏன்னால் நாங்கள் இதில் புறக்கணித்தமாக இருந்தால் அவர்கள் எந்த உரிமையுடன் நாங்கள் கதைக்க போகின்றோம். ஆகவே இதை எங்களுடைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்று வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதியை ஆதரிக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு அவர் அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டிருக்கின்றார். என்றால் தற்பொழுது அதை முன்வைங்கள் என்று நாங்கள் கேட்பதும் அவ்வளவு புத்திசாலிகரமாக இல்லாது. ஏனென்றால் எல்லா இனங்களையும் திருப்திப்படுத்திக் கொண்டு செயற்பட வேண்டிய தேவை ஒன்று எங்களுடைய ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. அவை இந்த கட்டத்தில் ஒரு இனத்தை பகைத்து ஒரு இனத்தை திருப்திப்படுத்துவது என்பது தற்போது இருக்கின்ற சூழலில் முடியாது. ஆனால் 13வது திருத்தச் சட்டத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும், அதற்கான வளங்களை இது நான் சேர்த்து கொடுப்பேன் என்பதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் வந்து அவரை நாங்கள் ஒரு பலமான ஒரு வீதாசார அடிப்படையில் பலமாக அவரை வெல்ல வைப்பமாக இருந்தால் அந்த தீர்வை நாங்கள் அவரிடமிருந்து பெற முடியும். அது மட்டுமல்ல, அது அவருடைய இறுதிக்கால இருப்பதால், ஜனாதிபதிக்கான இறுதிக்காலமாக இருப்பதால் அவர் துணிந்து முடிவெடுப்பதற்கான ஆற்றல் இருக்கின்றது. என்றால் அதற்குள் ஏதாவது சம மக்களுக்கு செய்து கொண்டு போக வேண்டும் என்பதில் அவர் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றார். சர்வதேச நாடுகளில் நாடு கடந்த தமிழீழம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒரு அமைச்சர் மற்றும் தமிழ் மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் அது எவ்வகையில் வெற்றி அளிக்கும், எவ்வகையில் சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு உண்மையிலேயே ஒரு வேடிக்கையான விடயம். ஏனென்றால் அண்மையில் கூட கடந்த வாரம் நோர்வேயிலே ஒரு வாக்கெடுப்பு கூட நடத்தியிருந்தார்கள். அடுத்து சில அங்கத்தவர்களை தெரிவு செய்து
இது பண்ணியிருந்தார்கள். அதாவது இதில் ஒன்றை நான் எங்களுடைய மக்களுக்கு கூறுகிறேன். என்றால் கடந்த கால போராட்டம் என்பதில் எங்களுடைய மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஏராளம். உண்மையிலே இது வெளியில் இடம்பெயர்ந்திருக்க மக்கள் இதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு விடுதலை புலிகள் பெருந்தொகையான பணங்களை அந்த மக்களிடம் பெற்றார்கள், ஆயுதங்களை வென்றார்கள். விளைவு வந்து அழிவாகத்தான் இருந்தது. எதுக்கு அபிவிருத்தி மேல் அந்த மக்களுக்கு அந்த 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 வெளிநாடுகளில் சேர்க்கப்பட்ட நிதிகளால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதுவித பலனுமே கிடைத்தது வரலாறு இல்லை. ஆகவே தற்பொழுது அந்த போராட்டம் முடித்து விட்டது. அவை மீண்டும் ஒரு முறை நாங்கள் இன்னொரு போராட்டத்தை உருவாக்குவதற்கோ அல்லது இன்னொரு போராட்டத்தை தூண்டிவிடுகின்ற விதத்திலோ செயற்படுவோமாக இருந்தால் அது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நாளுமே முடிவு வரப்போவதில்லை. இதை இடம்பெயர்ந்து வாழுகின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாடு கடந்த அரசு என்பது ஒரு கற்பனையான விடயம். ஏனென்றால் அவ்வாறு ஒரு சட்டம் உலகத்தில் இருக்கின்றது, இல்லை என்று நான் கூறவில்லை, எனக்கும் அது தெரியும். ஏனென்றால் ஒரு போராட்ட இயக்கம், ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை இன்னொரு நாடு அங்கீகரித்திருக்குமாக இருந்தால், பூரணமாக அங்கீகரிக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் அவ்வாறான ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்த முடியும். ஆகவே இன்று விடுதலை புலி இயக்கத்தை எந்த நாடுமே அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரிக்காத போது நாடு கடந்த ஒரு அரசாங்கத்தை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லப்படுகிற அந்த கவர்மெண்ட் ஒரு இதை நடத்துவது என்பது அது முடியாத காரியம். இதை புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் இதை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பை நிறுவுவதற்கு நீங்கள் ஒரு மூல காரணமாக இருந்திருக்கிறீர்கள். அதிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு நீங்கள் வருவதற்கான காரணம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் விடுதலை புலி இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்த பொழுது எனக்கு அந்த பிரிந்த விடயத்தை அல்லது அந்த அங்கு போராட்டத்தில் நடந்த தவறுகளை எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அதாவது ஒரு அரசியல் கட்சி தேவைப்பட்டது. ஏனென்றால் அன்று பிரிந்தவுடன் நான் உடனடியாக அரசாங்கத்துடன் இணைந்திருந்தனாக இருந்திருந்தால் விடுதலை புலிகளின்